சத்தியம் மரபில பிறந்தவனி, சத்தியம் தவறாத பரம்பரை பிறந்தவன். ஏழையா இருந்தாலும் வாழ்வுக்கு என்ன வந்து நான் எதிர்பார்த்தபடியே கண்டிப்பா வருகின்ற சுக்கிரவாரம் என்று வெள்ளிக்கிழமை என்று உனக்கு அந்த பெண்ணுக்கு திருமண கோலத்தை சீக்கிரம் சரியா இருக்கு. இது லவ்ல போய் முடிஞ்சுக்குதே. அது யாரு யாரு லவ் பண்ற நீ தானே? சரி அது விடு வேற அந்த லவ் நமக்கு வந்து என்னது அவன் லவ் பண்ணிக்கிறான். யாரு மாமா? யாரு நம்ம யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். இது இப்படியே விட்டாங்க நாட்டுக்கு ஒவ்வொருத்தனா வந்துக்கினே இருப்பான். அதுக்கு அந்த ஆள் வேறு சொல்லி அமிச்சுக்கிறாங்கன்னா நந்தி சொல்லிட்டு வான்னு எதை சொன்னோமோ அதான் சொன்னோம். இது முக்கியமா இருந்துச்சு. லவ் பண்றதுலாமா முக்கியம்? ஓ இதாமா முக்கியம். ஒவ்வொரு ஆளா சேர்த்துக்கினே வரானுங்க. அரண்மனை மொத்த பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ஆள் எப்படி இருந்தா இது பண்ணுவான். எனக்கு புரியவே இல்லை. இன்னும் புரியல. இது நமக்கு புரியலாம் பரவாயில்ல. பொதுல போய் அந்த ஆளுக்கு நம்ம போட்டு எனக்கு என்னன்னா அவங்க லவ் பண்றாங்க, அவங்க எங்கன்னா உற்பத்தி ஆகிட்டு போட்டுமே. எனக்கு தெரிஞ்சாலே உனக்கா இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த பொண்ணு வரும். அப்புறம் அவங்க சொந்தக்காரர் வராங்க. இந்த அரண்மனை ஃபுல்லா சொந்தக்காரா வந்துருவாங்க. அப்புறம் அந்த ஆள் எப்படி இந்த அரண்மனை ஓய்ப்பான். என்ன பேசுறா? கோபப்படாத தெரியல. ஒரு மரத்தை ஒவ்வொரு கலையை கழிச்சுக்கினே வரணும். ஒவ்வொரு கலையை வளர்ந்துக்கினே வந்தா என்ன பண்ணுவான்? அப்புறம் ஆலமாரி மாதிரி ஆட்டிக்கு நிற்கும். ஐயோ ஆட்டக்கூடாதுங்க. அப்ப புடிங்க வச்சுக்கணும். நான் புடுங்குறேன். நீ புடுங்க. யாருக்கிட்ட சொல்லணும்? நம்ம யாரு அமிச்சாங்க? அந்த ஆளுக்கு போய் சொல்லணும். சொன்னாதான் இல்ல நம்ம உயிர் எடுத்துவான். மந்திரவாதி இருக்கிறான். அந்த கொகையிலே தான் உட்காந்து இருப்பான். முட்டை விட்டுன்னு இருப்பான். சரி போலாமா? பார்க்கலாம். போ நாட்டுக்கு சென்ற மீனோ இதுவரை காணவில்லை. சூரியபுரி நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். ஹலோ பிரதர். எங்கடி போக விட்டுக்கிறாரு தெரியல. இவன் எங்க பேனானே தெரியல. உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் மீனோ. நானும் உன்னதான் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன பண்ண போறான்? இல்ல நாங்க வந்த வேலையை சொல்லலாம். சென்ற வேலை என்ன ஆச்சு? மாத்தமா பாத்துட்டு வர வேலையா? நாங்க பாக்காத வேலையா? பாத்துட்டோம். இப்ப பாரு வாய் திறக்க போறாங்க பாரு. ஏன் திரும்பி போறா? ஓடி ஓடுமா? உள்ளவா தும்புது பாவம். சந்தோஷம் பண்ணுங்க. அந்த அரண்மனையில வேலை கரைய போய் சேர்ந்துட்டேன். சரி போடா. பிறகு என்ன நடந்தது? அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவன ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? யாருக்கு? இந்நாட்டு இளவரசன் தான். ஆமாங்க. வெளிநாட்டுல வந்தாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பொண்ணு அந்த ஆள் லவ் பண்றான். நாங்க பாத்துட்டோம். அது லவ் பண்ண கூட பரவாயில்ல. அவன் ஒப்பங்கிட்ட வந்து சொல்லிட்டான். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அப்படி என்றால் அந்த குடும்பத்தில் நடப்பதை உரைத்து விட்டால் அந்த பெண் யார்? அந்த பொண்ணு யாரு எனக்கு தெரியும். அது பெரிய இடலாங்க. ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏழை குடியில் அந்த பொண்ணு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அது பேர்ல எனக்கு தெரியும். சரி பார்த்திருக்கிறேன். சரி மீனா, அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அரண்மனைக்கு செல். மிரப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன தயக்கம்? அவங்களாம் லவ் பண்றாங்க. அப்படி மறவேறான். அக்கா வந்திருக்கா. காதல் முத்தி போச்சுக்கா. பசு மாடு வச்சு நின்று நான் தான் அப்படி சொன்னேன்ல, எனக்கு ஆனா கட்டி வைங்கன்னு. கவுரி அதுக்கு தான் கேட்டேன். தாமி கட்டி வச்சிருக்கோம். போவாது பட்டா. நானே மனவேதனையோட இருக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுகிறீங்க. அமிச்சது நீ படிச்சது நீ பார்த்தா இல்ல, நீங்க தான்
சொன்னீங்க என்ன? இந்த மாதிரி போய் நான் நீ தானே சொன்ன நீ தானே சொன்ன தமிழ்ல பேசினா புரியாது இதுல வேற அங்க போட்டான் என் அக்கா வந்திருக்கேன்டா. ஏங்க டாபரு இப்படி இல்லைங்க. நான் அப்பவே சொன்னேன் எதுனா ஒரு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கட்டி வைங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ளை தானே? பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளையா? நான் பார்க்கவில்லை. மாப்பிள்ளையை பாத்துங்க. மீனா, நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளில் இருந்து விட்டேன். நீ யாராவது பார்த்திருக்கிறாயா? நாட்டு ஆடினா என்ன யார் ஆடி? பசு வச்சுக்கிச்சிங்க நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் மாமா. இல்லன்னா அவள் தான் கண்ணா முன்னா நீ எதனா மேய்ஞ்சிட்டு சரி மீனா, புல்லுலாம் சரி நீ பார்த்திருக்கிறாய். அந்த மாப்பிள்ளை வரை சொல்ல உனக்கு திருமணத்தை செய்திருக்கிறேன். எந்த மாப்பிள்ளையும் இங்க வரல வீட்டு 2 பேர் தான் சரி அவனா ஒருத்தன் தான் வண்டி ஓட்டி யாராவது பார்த்திருப்பான். யாரும் ஆகலைங்க நான் தான் கூட இருக்கிறேன்ல இன்னைக்கு நம்ம 2 பேர் தான் யாருன்னா ஒருத்தர் அந்த வண்டி ஓட்டணும் நான் சாமியாரே, யாரு மந்திரவாதி ஆகிவிட்டேன். யார் நீயா அப்ப நான் ஓட்டுறேன் நீ கிளம்புற என்ன ஒண்ணு எனக்கு சரி, பிடிக்க தெரியாது யார்? கீழ் போடுறது என்ன பாரு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டி கீர் நீ போடுவ நீ நான் பிறகு தான் இதோட ஆறு நல்லா இருப்பேன் நான் லாரி ஓட்டிக்கிறேன் ஆறு சூப்பரா பண்ணி கீரம் போடுவா. அது பார்த்து யாரும் சரி பரவாயில்ல சரி, யார் அந்த ஆடவன்? நான் இப்போ இந்த திருமணத்தை செய்திருக்கிறேன். தெரியும் அவர் சாமியாரையா முச்சானியான்னு தெரியும் நீ பூஜை பண்ண சொல்ல மணி நல்லா அடிச்சுன்னு இருப்பாரு மணி அடிக்க மாட்டேன். அவரு ஆடுவியா ஆடுங்க நீ புகை போட்டு விட்டுங்க சூப்பரா ஆடுமா படிச்சு பாரு நீ படிக்க சொல்லி அதை பட்டுக்கிறீங்க சரி விடு விடு என்னவோ பண்ணு இப்பேற்பட்ட ஆசை உன் மனதில் இருக்க வேண்டும். செங்கோல் ஒன்று வாங்கி வச்சு நான் நிக்கிறேன் ஏமா நாலு மேல நாத்தடி குடிக்கல இருந்தாலும் அவளைதான் போய் போ ஆரம்பிய உனக்கு தெரியாதா தங்க மச்சா நல்லா நம்ப பேரு பெண்ணே, இப்பேற்பட்ட ஆசை உன் மனதில் இருக்க வேண்டும் நான் கனவில் கூட நினைக்கவில்லை. மீனான்னு கூப்பிடுங்க. எனக்காக எதையும் செய்யக்கூடியவன் ஒரு பெண் மனம் வைத்தால் அதே விரலால் விஷத்தை அமைக்க முடியாது, அதே விரலால் வினையை வைக்க முடியாது. சுங்கோ நடந்துட்டு இருக்குது அது இங்க நான் அங்கேயும் செய்யறேன் இந்த மீனாட்டம் அரே நாங்க உன் சுங்கா உன் சுங்கு யார் பார்த்தான்னு அவராங்க ஆமா அவருக்கு கொஞ்சம் ஆமா ஆமா வச்சுக்க வச்சுக்க எங்கன்னா வையா சரி 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 பத்தா அப்படி நிக்கிறேன் நான் ஏமா ஏமா வாய் வைக்கிறேன் ஐயோ அதெல்லாம் வாய் வைக்கிறேன் கொடுங்க அவ கை சும்மா இருக்காது வாய் வச்சுக்கிறேன் எனக்காக அரண்மனையில் சென்று பல வேலைகளை செய்கிறாய். உனக்காக இந்த வேலை செய்ய மாட்டியா? உன்னை பார்த்த போது என் மனமானது எப்படி தெரிவிக்கிறது. மூன்றும் பிறை போன்ற உள்ளே ஆப்பிள் போன்ற கண்ணர், மாதுளை போன்ற உதடுகள், செக்கே சிவந்த இடங்கள், செம்பவள கண்கள், பில் போன்ற புருவா, அகன்ற மாதம், என்ன நகை, என்ன உண்டாய், இது போல் அழகு இந்த சூரியவரத்தில் பார்த்ததே இல்லை.
உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கிறது? இதயத்தில் இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இந்த இதயமே நீயாக இருந்தால் எப்படி நீ மறக்க? அந்த கூவுறப்பிலும் சேவனம் பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் மாமா மயங்கிடலாமா என் மாமா மயங்கிடலாமா. சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீ மாதிரியா கத்துட்டு எல்லாம் அவுட்டு வச்சுங்களா? அவ்வளவுதான் பொங்கல் வச்சுக்கிறேன். 3 நாள் இருக்கிறேன். அதுக்காட்டி பொங்கல் வச்சுக்கிறேன். ஐயோ பாயோ நல்லா கூடுமா சரிவா என்ன பண்ணுது? காலேஜ் கோலம் படிச்சவனே இறங்கிட்டானா? நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன பண்றா? போய் என்ன நடு பாத்துன்னு நான் வந்து என்ன பண்ண போறேன்? அதான் முடிஞ்சு போச்சு. கூட நான் வரேன் போ. நான் வராது என்ன பண்ண போ போ. அங்க யாரும் கிடையாது. மன்னர் தான் இருப்பாரு. எதுவும் பண்ண முடியாது. நான் மாத்து ரொம்ப தைரியமா இருப்பேன். அந்த வேலையை முடியும் போது சீக்கிரமாக வந்து இது வந்து ஆகி போச்சு. சரிங்க. அவருக்கு அலர்ஜி இருக்க வரைக்கும் எல்லாமே இருக்கும். சரிம்மா தெரியும். சரி ஏம்மா சுக்கா பிக்குதாப்பா? எனக்கு சேர்த்துடலாம்.
சரி நீ கிளம்பா போமா புறப்படு. போ போ உறுதியாக இருக்கு. காலு கோல்லாம் போய் பூஜை பார்த்து அதுக்கா இப்ப நாம வந்து போய் இறங்கிட்டு ஒரு மனிதனாக அல்பா இறங்கிட்டாரா ஒரு மனிதனாக பிறந்தால் ஆசை வாசங்கள் வருவது நின்றதாலே ஏய் நீ தாண்டா படிச்சா படித்தேன். அந்த பொண்ணுக்கு அப்பா மாரி நீ இறங்கிட்டாடா அதிகட்டவனே சரி விடு நினைக்க கூடாது. அந்த மிருகலாம் இது பேரு அதெல்லாம் பார்க்காது அது மாதிரி தான் நீ விடு சரி அந்த பெண் எங்க இருக்கிறார்? அந்த பொண்ணு தானே அவ எங்கன்னா போயின்னு இருப்பா சரி நம்ம ஒரு இடத்துக்கு போய் தேடி பார்ப்போம் தேடி பார்த்தாலும் தெரியும் எந்த இடத்துல? அவ எங்க போறான்னு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குளத்துங்கார இந்த நந்தவனா அப்படி இப்படி போவோம் எங்கன்னா மாட்டினா பார்க்கலாம் முதலில் நதிக்கரை செல்வோம். நான் காட்டுறேன் வா புறப்படு நதிக்கரை செல்வோம். விறகு வெட்டுவதற்காக போயிருக்கிறார். சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். ஆசையில பாத்தி கட்டி கட்டி ஒண்ணு கட்டி வச்சவா ஆதரவு தேடி ஒரு பாட்டி ஒண்ணு கட்டி வச்சவா நானா பாடலையே நீனா பாடலையே நானா பாடலையே நீனா பாடலையே வைகையில வந்த வெள்ளம் வேலியிலே வந்ததே. வைகையில வந்த வெள்ளம் வேலியிலே வந்ததே. வண்டினா கேட்டவரோ சின்ன பூ பார்த்து சேர்ந்ததை காத்து சொன்னாய் பாடுவதே ஒன்னே ஊட்டி வச்ச மாறி காப்பிட்டு ராசா உனக்காக உன்னுடைய பேச்சை கேட்டு நதிக்கரை ஓரமாக வந்து அந்த பெண் தென்படவில்லையே. இல்லைன்னா வேற எங்கன்னா இருப்பா பிறகு எங்க செல்லலாம்? நந்தவனம் போலாம் நந்தவனம் சென்றால் சந்திக்கலாம். புறப்படு. மலர்வனம் வந்தோம். ஆமாங்க அந்த பெண் தென்படவில்லை. அந்த ஆளு காணுமாங்க என்னங்க நான் சென்று நிற்பா. ஒரு ஆள் வரலையா கண்ணுதான் தூங்கவில்லை ஏங்க, இதே பாட்டு தாங்க பாடினா இளவரசி போய் பார்த்தாரு அப்படி என்றால் அதே பொண்ணு தான் நினைக்கிறேன் அருகாமையில் தான் ஆமா நான் இருக்கிறோம். இங்கதான் இங்க இருக்கிறேன் சரி. நீ என்ன பண்ண எப்படியே போவாத குறுக்கோயில போ ஆனா நான் வரக்கூடாது ஏன்? அந்த பொண்ணு என்ன பாத்துக்கிறான் அப்படியா? ஆமா பார்த்தா நான் சரி. மாத்தி கேட்டா நீ மீனாவுக்கு நீ போய் பாத்துக்கிறேன் அரண்மனைக்கு நீ சென்று குறுக்கோயில போ பெண்ணை அப்படியே போய் ஓடி விடுவான் புறப்படு. நீ போற மாதிரி போ. குறுக்கோயில் சென்று நதிக்கரை நீ போற வைக்கிறேன். மாதிரி போ.
அதோ தெரியும் குளக்கரைக்கு வந்தாச்சு. சீக்கிரமாக தண்ணி கொண்டு போக வேண்டும். உன்னுடைய பெயர்? ஐயா, வந்திருப்பது நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நாடகத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மரட்டு மனிதர், மந்திரவாதி. மந்திரவாதியா? சுவாமி, என்ன மனசார வாழ்த்துங்க சுவாமி. என்ன வாழ்த்துங்க. உன்னுடைய எண்ணம் போல் நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று மனதோர வாழ்த்துகிறார். சுவாமி, நான் யார் தெரியுமா? என்னே? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. என் பேர் தாபிராமிங்க. கேட்ட ஒருவர், உருவத்துக்கேற்ற பெயர். இந்த காலகத்தில் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? சுவாமி, நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு புரியல சுவாமி. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது சற்று சஞ்சலம் அடைகிறது. சஞ்சலம் ஆயிடுச்சா? சுவாமி, நீங்க சொல்ல வார்த்தை என் மனசுக்கு புரியவே இல்லை சுவாமி. புரியவில்லை? புரியல மாதிரி சொல்லுங்க சுவாமி. அபிராமி, பார்த்ததில் விடுத்த உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோசை, படித்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குணம், பழகியதில் விடுத்தது உன் அன்பு செல்லம், துடிப்பது என் இதய, துடிக்க வைப்பது உன் இதயம். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ வாக்கண்ணே வா. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க சொல்ல வார்த்தை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு என்னோ மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது சுவாமி. கண்ணே, உன்னை காண கம்பனை தேடவா, கவியோல் மலர் சூட கவிஞரை அழைக்கவா, கரும் மூந்தல் அலையானது, உள்ளும் இடை இரண்டு கண்ணே வா. சுவாமி, உங்களை தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது சுவாமி. வார்த்தை உனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியல சுவாமி. வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணிவோசை, இந்த ராஜநாகம் இதயத்தில் கேட்பது கடலை. சுவாமி, உங்க காலை பிடிச்சத பாவி பண்றேன்னு கேட்கிறேன். இந்த வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க சுவாமி. சுவாமி, இந்த காலகத்தில் கொத்தாமல் விட மாட்டேன் சுவாமி. வாக்கண்ணே வா. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க சுவாமி. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோடு வாழ்ந்திருக்கிற பெண் சுவாமி. நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது சுவாமி. என்னை விட்டுடுங்க சுவாமி. வேணாம் சுவாமி. சுவாமி, கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லை, மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை சுவாமி. வேண்டாங்க. இரவுக்கு பகலழகே, கடலுக்கு கப்பலழகே, இந்த அபிராமிக்கு தொங்கல் கிடையாது. உன்னை பார்த்தவுடன் என் மனமாது கண்டடிக்கிறது. வேண்டாம் பிடிவாதம். வாதத்திற்கு வரதொண்டு, வாதத்திற்கு வரதொண்டு கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டார். இன்னும் சிறிது காலத்தில் இந்த கழகத்தில் உயிரோடு வர முடியுமா? முடியாது சுவாமி. இப்பேற்பட்ட தவறான வார்த்தை பேசாதீங்க சுவாமி. இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, நீங்க சொல்ல வார்த்தையை மனசார ஏற்கவே முடியாது சுவாமி. நான் சொல்ல மாட்டேன். என்னால வர செவிக்கவில்லை. உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமாக்கிறேன். நீங்க நினைப்பதெல்லாம் ஒரு பகல் கிணவே. ஒரு என்னிடத்தில் பழிக்கவே பழிக்காது. முடியாது.
கொடுத்தவனே வா முடியாதா? சுவாமி இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, நீங்க நினைப்பது ஒரு காலமும் அதனாலே நான் மனம் வைத்தால் என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை அடைய முடியும். அப்பேற்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. உன்னுடைய விருப்பத்தோடு நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எச்சரிக்கிறேன். கட்டி அரவணைத்து மொத்த சுவாமி, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்க எல்லாம் ஒரு தெய்வ பிரிவு சுவாமி. அப்படி என்றால் இப்பேற்பட்ட தவறான வார்த்தைலாம் பேசாதீங்க. என்னை செக்கே என்னால வர முடியாது. கடைசியாக கேட்கிறேன். எத்தனை முறை கேட்டாலும் அப்படி என்றால் அப்படி என்னை செக்க முடியாது. இறங்க முடியாது. என் இச்சைக்கு இணங்காத நீ அபிராமி, எனக்கு கிடைக்காத நீ இனி எவருக்கும் கிடைக்கக்கூடாது. அப்படி என்றால் உனக்கு திருமணம் நடந்து உன்னுடைய கணவனோட கரம் என்னுடைய கணவன் உன் மீது பட்டவுடன் உனக்கு உலகத்திலே 4448 வியாதி, கொடிய வியாதி, குஷ்டம் பிடிக்க வேண்டும். இந்த உண்மையை வேறு எவருக்கிடத்திலாவது உரைத்தால், இந்த உண்மை வேறு யாரிடத்திலாவது உரைத்தால் அவருடைய சிரமானது துக்குளூராகிவிடும். இந்த பாவிக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரே சுவாமி. சாபம் பழித்து விடுமோ என்று தெரியவில்லையே சுவாமி. இந்த பாவி காலமெல்லாம் அது பிடித்தான் வாழ வேண்டுமா? இறைவா, இந்த பாவி எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? இந்த பாவி காலமெல்லாம் சிற்றென்ன குழுவில் வாழ வேண்டுமா?